அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குவைத்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத். இன்றைய முக்கிய செய்திகள், முக்கிய தகவலை பார்க்க இருக்கின்றோம். அனைவரும் இச்சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு முக்கிய செய்திக்கு போகலாம். குவைத்தில் சந்தையில் மீன் விலை வந்து திடீரென்று உயர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவல் வந்திருக்கு. குவைத்தை பொறுத்தளவில் ஒரு அங்காடிகள் சாமான்கள் எல்லாமே விலை உயர்ந்து இருக்கிறது என்பதை நம்ம கொரோனா காலத்திலேருந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் மீன் என்பது ஒரு குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய சாமானாக இருந்தாலும் அது தற்சமயம் சந்தையில் குளிர்காலம் வரக்கூடிய காலகட்டம் இருப்பதனால் மீன்கள் எல்லாம் விலை உயர்ந்திருப்பதாக மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ஒரு முக்கிய தகவலை தருகின்றது. இப்போ ஒரு வீடியோ ஒன்று வருது பாருங்கள். ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கேமராக்கள்லாம் நம்மளுடைய நேருக்கு முன்னால் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு கியூவில் நிற்க வேண்டிய ஒரு மனிதர் குறுக்க போகிறாரு. குறுக்க போனோன்னே அதை போலீஸ் வந்து அவரை வந்து ஹார்ன் அடித்து நேராக போக சொல்லி அவர்கிட்ட வந்து என்ன செய்யுது, முக்காலிப்பாக வாங்கக்கூடிய காட்சிகளை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதுலேருந்து நம்ம என்ன ஒரு பாடத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குவைத்திங்க பிரச்சனை இல்லை, அவங்க வந்து எவ்வளோ ஃபைன் வந்தாலும் அதை கட்டிடுவாங்க. ஆனால் வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடிய நாம் அதை ரொம்ப கவனமாக ஓட்டணும். காரணம், நம்ம தலைக்கு மேலே ட்ரோன்களை நிறுத்தியிருக்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர். மேலே வந்து என்ன செய்கிறாங்க, கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது, ட்ரோன்கள் இருக்கிறது என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமான முறையில் உங்களுடைய வாகனத்தை ஓட்டி செல்லுமாறு இந்த இடத்துல கவனமாக சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி. நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலை அதிகரித்து கொண்டிருக்கிற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக அளவில் விலையில் உயர்ந்து வருவதால் 24 கேரட் வந்து தங்கத்தினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 36.270. அப்போ நம்ம இன்னும் ஒரு 5 வருஷத்தில் 50 தினார் ஒரு பவுன் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ இது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலை அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பது முக்கிய செய்தி. அடுத்தபடியாக குவைத்தில் நாளுக்கு நாள், அதாவது தொழில்துறையில் வந்து ஒரு பொருளாதாரம் பின்தங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால பலவிதமான இன்றைக்கி மாலில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு, கம்பெனிகளில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆகையால் எந்த நேரத்தில் யாரை தூக்குவாங்க அப்படின்ற ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. உங்களை நீங்களே சரி செய்து கொண்டு வேலை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் சொன்ன செய்திகளெல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டோம். மீண்டும் நாளை பொழுதே சந்திப்போம்.